கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன். சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல இப்படியாக வார்த்தை இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இந்த காலை வேளையில இந்த வார்த்தை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். உன் சூரியன், உன் சந்திரன், உன் துக்க நாட்கள். இங்க 3 இடத்துல உன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சூரியன், சந்திரன், துக்க நாட்கள் என்று சொல்லி 3 காரியங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி ஆழமாய், தெளிவாய், உறுதியாய் இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையில உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தருவார். உங்கள் துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் வெளிச்சத்தை கொடுக்க போகிறது யாருன்னா அந்த கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். உங்க துக்க நாட்கள் கர்த்தர் முடிந்து போக பண்ண வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனம் அப்படியாக தான் சொல்லுகிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. எதெல்லாம் மறைந்து போய் இருக்கிறதோ அதை கர்த்தர் மீண்டும் எழும்ப பண்ணுவார். உன் சந்திரன் இனி மறைவதில்லை. எதெல்லாம் தூரமாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் கர்த்தர் கிட்ட கொண்டு வருவார். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போக போகிறது. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போக போகிறது. உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில ஏசாயா 60:20 படி ஆண்டவரே, எங்கள் சூரியன் இனி அஸ்தமிக்காதபடிக்கு, எங்கள் சந்திரன் இனி மறைந்து போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நீர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருந்து எங்கள் துக்க நாட்களை எல்லாம் ஆண்டவரை நீர் மாற பண்ணும்படியாய் செபிக்கிறோம். ஒரு பிரகாசம் உண்டாகட்டும், ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். தேவனுடைய நன்மையினாலும் கிருபையினால் எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளை நீ தந்து வழி நடத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.